Galaxy M42 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் உடைய M சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மான்ஸ்டர் சீரிஸ். ஆனால் மான்ஸ்டர் அப்படின்னு அவங்க ரெஃபர் பண்ணுறது எப்போவுமே வந்து பேட்டரியை தான், பவர் பேங்க் மாதிரி வந்து M சீரீஸில் பேட்டரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அவங்க மான்ஸ்டர் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு. சாம்சங் உடைய M சீரீஸில் முதல் முறையாக 5G ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஒரு மான்ஸ்டர் சிப் செட், அதாவது Snapdragon 750Gயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இவங்க சொல்கிற மாதிரி இது மான்ஸ்டர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதா, அதே சமயத்தில் 5G அப்படின்னு சொல்லி எல்லாருமே லான்ச் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் 5G கம்பேட்டபிளாக இருக்குமா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா அந்த என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங் கேலக்ஸி M42 உடைய பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கலர்ஃபுல் வால்பேப்பரோட கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து வந்து MRP ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் கலர் வேரியன்ட் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இன்னொரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GBயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே ரெண்டு கலர்ஸ்லேயும் உங்க கொடுத்துருக்காங்க, ப்ரிசம் டாட் பிளாக், அதுக்கப்புறம் ப்ரிசம் டாட் கிரே. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எப்போவுமே சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கார்டு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்டேஷன் கார்டில் உங்களுக்கு சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. கார்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன், வாரண்டி டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக உள்ள உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது M42 5G. ஸோ இதை ஓரம் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதோட 15W ஃபாஸ்ட் சார்ஜர் எப்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடவே டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட். ஸோ இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M42 ப்ரிசம் டாட் கலரில் வந்து ஒரு கிளாஸி பேக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸி பேக் ஃபினிஷ் எக்ஸாக்டாக குளோபலில் எப்படி லான்ச் ஆச்சோ அதே டிசைன் அண்ட் அவுட்லுக்கோட தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் பிளாக், அதே கீழே வந்து லேயர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிரே ஷேடில் வருது. இந்த ஒவ்வொரு லேயர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து செக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். கூடவே ஸ்கொயர் மாடியூலில் குவாட் கேமரா அலைன் பண்ணியிருக்காங்க. கீழே சாம்சங்குடைய லோகோ. ஓவரால் வந்து ஒரு மினிமல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளாஸி பேக் பேனல் எல்லா M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸி பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால கிளாஸ்டிக் பேக் பேனல். அதே சமயத்தில் வந்து ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீக் டிசைன். கிளாஸி பேக் பேனல் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. ஸோ இதோட வெயிட்டும் எவ்வளோ அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம். ஸோ உங்களுக்கு ஓவரால் இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே ஃப்ரேமில் பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, அதோட பவர் பட்டனும் இருக்குது. கீழே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக், டைப் C போர்ட், மைக், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் கார்டு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் கார்டு டூல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து டூவல் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5G சிம், அதுக்கப்புறம் ஒரு 4G சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் எப்போ மாதிரி எதுவும் AMOLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 6.6 inches ஆனால் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 720x1600. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 Hz. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. ஸோ சூப்பர் AMOLED பேனல், அதனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் டெய்லி வீடியோஸ் பார்க்குறீங்க, மூவிஸ் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. பிளாக் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பாகி வந்து மற்ற கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால கலர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதே ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததாக ஸ்டார் ஆஃப் த ஷோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா முதல் முறையாக M42ல் தான் உங்களுக்கு 5G சிப்செட்டோட சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5G சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகனுடைய 700 சீரிஸ், Snapdragon 750G. ஸோ இது 8 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 GHz. இதோட GPU Adreno 619. ஸோ கூடவே வந்து UFS 2.1 ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் அண்ட் ரைட், அதாவது ரேம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது One UI 3.1 Android 11ல் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், எந்த இஷ்யூஸுமே இருக்காது. அதே கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hour விளையாடி பார்த்தேன் கால் ஆஃப் டியூட்டி அண்ட் ஆஸ்
ஆஸ்ஃபால்ட் ரெண்டுமே விளையாடி பார்த்தேன். ஆஸ்ஃபால்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ், கிராஃபிக்ஸ், ஹேண்ட்லிங் எல்லாம் நல்லா இருந்தது. எங்கேயுமே நீங்கள் ஜிட்ரிங்கோ ஃப்ரேம் ட்ராப்ஸோ பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் கால் ஆஃப் டியூட்டியும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணுது. ஸோ இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா One UI 3.1ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருடைய ஃபேவரட் யூசர் இன்டர்ஃபேஸ், எப்போ மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட அந்துத்தோ ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சிப்செட்டில் உங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லைனா கேம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதே சமயத்தில் ஸ்னாப்ட்ராகன் 750G அப்படின்னு சொல்லும் போதே இது ஒரு 5G சிப்செட். ஸோ இதில் 5G ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட 20x அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்சி வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். எவ்வளோ தூரம் லேட்டன்சி லோவாக இருக்கும், உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடிங்ஸ் 5G வந்ததுக்கப்புறம் நெட்வொர்க் உடைய அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது 20 டைம்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த சிப்செட்டில். அதே சமயத்தில் இது 5G கம்பேட்டபிளா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இதோட 5G பேண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஏன்னா பொதுவாக இந்த செக்மெண்ட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G பேண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக கொடுக்குறாங்க. ஆனால் சாம்சங் கேலக்ஸி M42 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5G பேண்ட்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. N1, N3, N41, N78. இப்போ 4 5G பேண்ட்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம Mi 10i, ஏன்னா அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 750G தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் சப்போர்ட்டோட தான் வருது. OnePlus Nord கூட ஒரே ஒரு 5G பேண்ட் தான். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா அதிகமான பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் குவாட் கேமரா தான். ட்ரூ 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து சாம்சங் வந்து GM1 கொடுப்பாங்க. பட் இதில் வந்து GM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜி கிடையாது. 48 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஆப்ஷன் கேமராவில் சூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஹையர் ரெசல்யூஷனில் இருக்கும். மற்ற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுத்த இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நேரில் பார்க்குறத விட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது, பட் ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட வைட் ஆங்கிள் எப்போ மாதிரி டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் டிடெக்ஷனும் நல்லா இருக்கு. அகைன் ஃப்ரண்ட் கேமரா 20 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டீட்டெயிலிங் எதுலையுமே நல்லா இருக்கு. ஸோ இங்கே கலர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து பார்க்கறதுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதோட கேமராஸில் மற்ற சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இதுலேயும் சிங்கிள் டேக் ஃபீச்சர் இருக்கு, ஸ்லோ மோஷன், நைட் மோடுன்னு நிறைய ஆப்ஷன்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 4K 30 fps ரெக்கார்ட் பண்ணும். 1080 பிக்சலும் 30 fps ரெக்கார்ட் பண்ணும். ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இது மேனேஜ் பண்ணியிருக்கு. கலர்ஸ் அண்ட் டீட்டெயிலிங்கும் இதில் நல்லா இருக்கு. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ லவுட் அண்ட் கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்டு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு லவுட் அண்ட் கிளியராக தான் இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி M42 5G உடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா வந்து M சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து சாம்சங் A சீரீஸ் அளவுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கொடுத்து லான்ச் பண்ண மாட்டாங்க, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி M சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A சீரீஸில் இருக்கக்கூடிய KNOX செக்யூரிட்டி அந்த ஃபீச்சரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ KNOX செக்யூரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு சாம்சங் பே, அதே சமயத்தில் செக்யூர் ஃபோல்டர் இருக்குது, ஆல் செட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் M சீரீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 21,999 அவைலபிளாக இருக்கும். 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 23,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அமேசானில் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 rupees கூப்பன் ஆஃபரில் வந்து இது 19,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh வருது. கூடவே எப்போ மாதிரி 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் தான். இதில் அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M42 5G உடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட் பர்ஃபார்மிங் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் கம்மி விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5G சிப்செட் உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. கூடவே வந்து 5G பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 பேண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு 5G கம்பேட்டபிளாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பேட்டரியாக இருக்கட்டும், AMOLED பேனலாக இருக்கட்டும், உங்களுக்கு கேமரா செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுவும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அடிஷ்னலாக வந்து இவங்க ஃபுல் HD ப்ளஸும் கொஞ்சம் அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஆல் ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M42 பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு 10 days அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.